ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Snapdragon 8+ Gen 1 சிப்செட் கூட MediaTek கூடிய Dimensity 9000 அப்படின்ற இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான சிப்செட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டில் எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் சிப்செட், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் இங்கே Snapdragon 8+ Gen 1 இந்த சிப்செட்டை 28th May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Dimensity 9000 ஒரு மந்த் அப்புறமா 22nd June 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுக்கும் ஜஸ்ட் 1 மந்த் தான் கேப் இன்டர்வல் இருக்கு. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுமே ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான சிப்செட் அப்படின்றதுனால ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான கனெக்டிவிட்டி ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கனெக்டிவிட்டி ரெண்டுமே டாப் நாச்சாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப்லையுமே ரெண்டு சிப்ஸுமே டாப் நாச்சா UFS 3.1 ஸ்டோரேஜ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ eMMC 5.1 to UFS 3.1 வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு சிப்ஸுமே ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. அதுவே ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 8+ Gen 1 குவாட் சேனலுக்கான LPDDR5 ரேம் டைப் 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இந்த ஒரு ரேம் டைப் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுவே Dimensity 9000 இவங்களுமே குவாட் சேனல் தான், LPDDR5X கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு ரேம் டைப் இங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரேம் டைப் 3750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இந்த Dimensity 9000 சிப்செட்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுத்துல ரேம் டைப் கண்டிப்பா Dimensity 9000 கொஞ்சம் லேட்டஸ்டான ரேம் டைப் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து கேமரான்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட்டோட 18 பிட்கான ட்ரிபிள் ISP இருக்கக்கூடிய சிப்செட் தான் இந்த ரெண்டு சிப்செட்டுமே. அதில் இங்கே Snapdragon 8+ Gen 1 இந்த சிப்செட்டில் ட்ரிபிள் கேமரா 36 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டுவல் கேமராவில் 64+36 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே சிங்கிள் கேமராவில் மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் Snapdragon 8+ Gen 1 இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Dimensity 9000 பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமராவில் 32 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. டுவல் கேமராவில் எக்ஸாக்டாக என்ன கேமராவுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. பட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது இவங்க மேக்ஸிமம் 320 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட் அப்படின்றது பண்றாங்க. அந்த வகையில் ரெண்டுலயுமே ட்ரிபிள் ISP அண்ட் ISP எல்லாம் சேம் தான் அப்படின்னாலும் சிங்கிள் கேமராவுக்கான அந்த மேக்ஸிமம் கேமராவுக்கான சப்போர்ட்னு வரும்போது Dimensity 9000 இங்கே Snapdragon 8+ Gen விட கொஞ்சம் பெட்டரா 320 மெகாபிக்சல் வரைக்கும் சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1ல மேக்ஸிமம் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 8K ரெசல்யூஷன் 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 4K ரெசல்யூஷனுக்கான வீடியோஸ் 120 FPS லியும், 1080 பிக்சலுக்கான வீடியோஸ் 240 FPS லியும், 720 பிக்சல் வீடியோஸ் 960 FPS லியும் இந்த Snapdragon 8+ Gen 1ல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் Dimensity 9000 பொறுத்த வரைக்கும் இங்க மேக்ஸிமம் நம்மளால 4K ல தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும், 720 பிக்சல் வீடியோஸ் 480 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்க வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது கண்டிப்பா Snapdragon 8+ Gen 1 தான் கிளியரான வினர். ஏன்னா 8K ல 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்படியே டிஸ்ப்ளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்க Snapdragon 8+ Gen 1ல மேக்ஸிமம் 4K டிஸ்ப்ளேக்கான சப்போர்ட் இருக்கு. 4K டிஸ்ப்ளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்மளால செட் பண்ண முடியும். அண்ட் அதுவே 2K டிஸ்ப்ளேன்னு வரும்போது 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்றாங்க. Full HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளேலையும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் Snapdragon 8+ Gen 1ல சப்போர்ட் பண்றாங்க. அதுவே Dimensity 9000ல இங்க மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே தான் செட் பண்ண முடியும். 2K டிஸ்ப்ளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்க செட் பண்ண முடியும். அதுவே Full HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே 180 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்க செட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் வரும்போது இங்க Snapdragon 8+ Gen 1ல மேக்ஸிமம் 4K டிஸ்ப்ளேக்கான சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது Dimensity 9000ல மேக்ஸிமம் 180 Hz வரைக்கும் இங்க ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் Snapdragon 8+ Gen 1 Snapdragon X65 அப்படின்ற இந்த ஒரு sub 6 GHz அண்ட் மில்லிமீட்டர் ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 10 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 9000ல இங்கே இன்டகிரேட்டட் sub 6 GHz இந்த ஒரு வேவ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு 5G மோடம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் இதில் கிடையாது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7 Gbps வரைக்கும் இருக்கும் சொல்லிருக்காங்க. அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்க இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது கண்டிப்பா Snapdragon 8+ Gen 1ல இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் மோடம் கொஞ்சம் பெட்டரான இன்டர்நெட் மோடம்.
நெக்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 4 நானோமீட்டர் சைஸில் ரொம்பவே சின்ன சைஸில் தான் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணணும். பட் ஆனால் ரியல் டைமில் அந்த அளவுக்கு பண்ணலை. Snapdragon 8+ Gen 1 கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. பட் ரெண்டு சிப்செட்டுமே இங்கே 4 நானோமீட்டர் சைஸில் தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது போக ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். அந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டிடாஸ்கிங்கையும் இந்த ரெண்டு சிப்செட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 8+ Gen 1 இந்த சிப்செட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இந்த 8 கோரை இவங்க மூணாவதாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரைம் கோர்னு பார்க்கும்போது ஒரு Cortex X2க்கான இந்த ஒரு பிரைம் கோர் 3.2 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக 3 Cortex A710 அப்படின்ற இந்த ஒரு கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 4 Cortex A510 அப்படின்ற கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் இங்கே Snapdragon கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 9000 பார்த்தோம்னா இவங்களும் கோர் எல்லாம் அப்படியே Snapdragon 8+ Gen 1 அதில் கொடுத்துருந்த மாதிரியே தான் இவங்களும் 64 பிட்கான ஆக்டோ கோர் அப்படின்றதுனால அந்த 8 கோரை இவங்களுமே அதே மாதிரி மூணாவதாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்லி கிளாக் ஸ்பீட் தான் வித்தியாசம். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex X2க்கான அதே பிரைம் கோர் 3.05 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 3 Cortex A710 கோர் 2.85 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கடைசியாக 4 Cortex A510 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் Dimensity 9000 சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுடைய CPU ஆர்கிடெக்சரும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஒரே மாதிரியான கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் ரெண்டு சிப்செட்டுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அதில் இங்கே மெயின் பிரைம் கோருடைய அந்த கிளாக் ஸ்பீட் Snapdragon 8+ Gen 1 பெட்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிங்கிள் கோருடைய பர்ஃபார்மன்ஸ் மெயினாக ஹெவி டாஸ்க் எல்லாம் இங்கே Snapdragon 8+ Gen 1 Dimensity 9000 விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் அதுக்காக Dimensity 9000 சாதாரணமாலாம் கிடையாது. இதுவுமே கிட்டத்தட்ட Snapdragon 8+ Gen 1 கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு CPU ஆர்கிடெக்சர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுவே GPUன்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1 Adrenoவுடைய Adreno 730 அப்படின்ற இந்த ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 9000 இங்கே Mali G710 MC10 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு GPU பொறுத்த வரைக்கும் எது பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக Snapdragonுடைய இந்த Adreno 730 அப்படின்ற இந்த சிப்செட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு GPU. அதனால் கண்டிப்பாக கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1 Dimensity 9000 விட பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கோருக்கு வந்தலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோர்னு வரும்போது Snapdragon 8+ Gen 1க்கு 11 லேக்கான ஒரு Antutu Benchmark ஸ்கோரை இந்த சிப்செட் ரீச் பண்ணியிருக்கு. அதுவே Dimensity 9000 கிட்டத்தட்ட 10 லேக்கான ஒரு Antutu ஸ்கோரை இந்த சிப்செட் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே Antutu ஸ்கோரை பார்க்கும்போதே தெரியும் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் தான். பட் அதில் Snapdragon 8+ Gen 1 பெட்டரான Antutu ஸ்கோரை இங்கே ரீச் பண்ணியிருக்கு. அடுத்து அப்படியே GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1க்கு சிங்கிள் கோர் 1334 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4216 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அதுவே Dimensity 9000 சிங்கிள் கோர் 1273 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4324 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் இங்கே சிங்கிள் கோர் Snapdragonல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுவே மல்டி கோர் MediaTekல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு சிப்ஸுடைய சப்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் CPU GPU பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததில் இருந்து இங்கே CPU GPUடைய பர்ஃபார்மன்ஸ் எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 9000 விட Snapdragon 8+ Gen 1 தான் கொஞ்சம் பெட்டரான CPU அண்ட் GPUடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே நமக்கு கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் CPU ஆர்கிடெக்சரில் கிளாக் ஸ்பீட் Snapdragon 8+ Gen 1 நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் Antutu GeekBench Score ரெண்டுத்துலையுமே Snapdragon 8+ Gen 1 பெட்டரான ஸ்கோரையும் நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் சிப்செட்டுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 8+ Gen 1 Dimensity விட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இங்கே நமக்கு கொடுக்கும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்ஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சில சப்போர்ட்ஸ் இங்கே Snapdragonல பெட்டராகவும் ஒரு சில சப்போர்ட்ஸ் இங்கே MediaTekல பெட்டராகவும் இருக்குது. அதில் இங்கே RAM டைப் கேமரா சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் MediaTekல பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே சமயம் வீடியோ ரெக்கார்டிங்கிற ரெசல்யூஷன் டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் 5G மோடம் மாதிரியான விஷயங்கள்லாம் Snapdragonல பெட்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சில சப்போர்ட்ஸ் இதில் பெட்டராக இருக்குது, சில சப்போர்ட்ஸ் இதில் பெட்டராக இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை பேஸ் பண்ணிக்கங்க. பட் ஓவரால் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்ல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணும்போது Snapdragon 8+ Gen 1 Dimensity விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. பட் அதுக்காக Dimensityயும் கம்மியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட Snapdragonக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இந்த Dimensity 9000 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு சிப்செட்ஸையும் நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் இருக்கக்கூடிய CPU GPU எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து எது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, எந்த சிப்செட் பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.